நம்ம பாருங்களேன், நான் போன வருஷம் தான் மகா சிவராத்திரி விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். உடல் நலம் சரியில்லாமல் இருப்பது வேற. இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்து, இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்தது அவனை பூஜிப்பதற்கு தான் இல்லையா? அப்போ இந்த மகா சிவராத்திரி விரதம் நான் ஆரோக்கியமாக இருக்கும் வரை, என்னால் முடியும் வரை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நம்மளுடைய சங்கல்பத்தில் நாம் வைக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்போது இதை பற்றி மகரிஷிகள்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது கேட்குறாங்க, இந்த சிவராத்திரி விரதத்தை புராண காலத்தில் யாராவது இருந்தாங்களா, அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய புராணம் ஒரு கதையை சொல்லுதுங்க. அந்த கதை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் புராணம் சொல்லுவதை இன்றைக்கு மகா சிவராத்திரி அன்று கேட்பது மிகவும் விசேஷம். அந்த கதையை பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு வேடன் இருக்கார். அவர் பேர் குருத்ருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடன். அந்த வேடன் மிகவும் கொடூரமான கல் மனம் படைத்த வேடன். நிறைய மிருகங்களை வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் காட்டு வழியாக போகிற மனிதர்களையும் கொன்று அவர்கள்கிட்ட இருக்கிற நகைகளை பறிக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கார். அவருக்கு அவருடைய தாயும் இருக்காங்க, மனைவியும் குழந்தைகளும் அவருக்கு இருக்காங்க. ஒரு நாள் அவர் வீட்டில் மனைவி சொல்கிறாங்க, இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தால் தான் இன்றைக்கு இரவு உணவு எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.